பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன். சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். சிக்கன் மட்டன் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். சண்டை போடாமல் இருந்து சாப்பிடுங்க. நான் இந்த நெட்டவெளி வீடு வரை போயிட்டு வரேன்னா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து போயிட்டு வரேன். போய் சொல்லாதம்மா, நீ நெட்டவெளியத்தையே பார்க்க போற. அவங்க அண்ணன் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க தானே. அவங்க அண்ணன் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. சோப்பு சீப்பு ஸ்ப்ரே எல்லாம் வச்சுருப்பாங்க. அதை வாங்க தானே போகிறேன். ஆமாட்டி, அதுக்கு தான் போகிறேன். இப்போ என்ன உனக்கு சோப்பு வாங்கிட்டு வந்தேன்னா சோப்பு தைச்சு குளிக்காமே இருக்க போகிற. நல்ல சாக்லேட்டு வெளிநாட்டு சாக்லேட் தந்தால் நல்லா சிங்காவளி இருக்க போகிற. நல்லா குத்தி அமுக்குவே இல்லை, பெரிய கிண்டல் அடிப்பு அவளுக்கு. எம்மா அதை தானம்மா சொன்னேன். அதுக்கு ஏம்மா கோவப்படுக? உண்மையை தானே நான் சொன்னேன். நீ வாங்கிட்டு வந்தால் நான் சோப்பு தைச்சு குளிக்க மாட்டேன்னு நான் உன்ட்ட சொன்னேன். சாக்லேட்டு இந்த மேக்கப் செட் வச்சுருப்பாங்கம்மா, பூ மாதிரி கேட்டான்னு சொல்லி வாங்கிட்டு வாம்மா. மேக்கப் செட்லாம் வாங்கிட்டு வாம்மா. வாங்கிட்டு வரேன். தின்னுக்கிட்டு எல்லாம் மூடி எடுத்து வைங்கோ. பூனைக்கு வாயில கொடுத்துடாதீங்க. ரெண்டு வந்து சண்டை போட்டுருந்தேன்னு போட்டுருக்கக்கூடாது. நான் போயிட்டு இப்போ வருவேன். சரிம்மா, போயிட்டு வா. நெய்ச்சோறு, லெக் பீஸு, சிக்கன் பக்கோடா. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். இந்த கலை பயிலுக்கு கொடுக்கவே கூடாது. நம்மளே அப்போ அவ்வளோத்தையும் நின்றுட்டு எலும்பை மட்டும் போட்டணும். போன வாரம் நமக்கு இப்படி தானே அவன் பண்ணுனா. கல்யாண சமையல் சாதம், நெய்ச்சோறும் சிக்கனும் இருக்கு. இது எனக்கு மட்டும் தானே, இது எனக்கு மட்டும் தானே. கக்கா 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 கிகி கிகி கிகி. இந்த அவியல் அஜய்க்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். அவியல் எடுக்கா பார்ப்போம். இந்த நாளைக்கு இங்கே போகணும், ஞாயிற்றுக்கிழமை தானே, எங்கேயாவது ரவுண்டு போயிட்டு வரலாம். ஹலோ அவியல், என்ன செஞ்சிட்டு இருக்க? அவியல்னு கூப்பிட விடாதா? யாம்ல உன வட்ட பேரே நம்ம கேங்ல அவியல் தானே. உனக்கு அப்படியே பேசி பேசி அவியல்னே வருதுல வாயில. சரி சொல்லு அவியல், நாளை ஞாயிற்றுக்கிழமை தானே, எங்கேயா போமா? ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வருவோம். கலை கலை. ஐயோ, அம்மா வர மாதிரி இருக்க. எடி எலே போன வைல. எங்க அம்மா ஃபோன் பேச பார்த்தா யாசும். வை, நான் அப்புறமா கூப்பிடும்ல. என்ன மக்களே படுத்து கிடக்க? பிள்ளை எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக அங்கேயும் ஓடிக்கிட்டு எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டு இருப்ப. என் பிள்ளைக்கு உடம்பு தான் முடியலையம்மா, முடியலையப்பா. என்ன செய்யப்பா? சரி, அம்மாட்ட ஏதாவது பேசினா போடும். இல்லைம்மா, என்னன்னே தெரியல. காலையிலேருந்து ஒரே தலைவலியா இருக்குமா. நானும் இப்போ சரி கொஞ்சம் படுக்கலாம்னு பார்த்தா தூக்கமும் வரமாட்டுது. தலையில் அப்படியே குத்து குத்துன்னு குத்துதுமா. ஒரு ஊசி வச்சு குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா எனக்கு. யா மக்களே, என்ன செய்யி? ஹாஸ்பிட்டல் வரையா போயிட்டு வருவோம்மா. இன்னொரு ஊசி ஏதாவது போட்டுட்டு வருவோம் வா. அப்போதே சொல்லக்கூடாதா? அப்போதே சொன்னால் கூட அப்பா கூட பைக்கில் அனுப்பி வச்சிருப்பேனே. ஐயோ, ஆஸ்பத்திரி அம்மா சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சூடாக ஒரு காஃபியோ ஒரு டீயோ குடித்தா சரியாயிடும். கொஞ்சம் நான் படுத்து பார்க்கேன். சரி ஆகலைன்னா நம்ம சாயங்காலம் போவோம். அப்படியா? அப்போ ஒன்றும் இல்லை மக்களே உனக்கு. அம்மா இந்த நெட்டவெளியத்தை விட வர போயிட்டு வரேன். அட்டுமா படுத்துக்கோ. பூ மாதிரி வீட்டில் தான் இருக்காமக்கா. ஏதாவது சொல்லு, அவள் போட்டு தருவா. அவட்ட சொல்லட்டா? பிள்ளை என்ன சுக்காப்பி போட்டு தர சொல்லட்டா? வீட்டில் தான் இருக்காளா? அவளுக்கு இன்னைக்கு இருக்கு. சுக்காப்பிலாம் வேண்டாமா? நல்ல இஞ்சி ஏலக்கெல்லாம் போட்டு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு டீ எனக்கு தந்தாலே போதுமா. நான் பூமாரிட்ட கேட்டு வாங்கிட்டேம்மா. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வேணா போங்கம்மா. நான் சொன்னவ போட்டும் தர மாட்டா. சொல்லிட்டு போங்கம்மா நீங்களே இப்போ கூப்பிட்டு. சரி மக்களே. பூமாரி பூமாரி. என்னம்மா? சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்கே வந்துட்டு போட்டி கொஞ்சம். ஏமா நிம்மதியாக சாப்பிடவும் விட மாட்டீங்க? எட்டி சாப்பிட்றது இருக்கட்டு. தம்பிக்கு பாவம் காலையிலேருந்தே தலைவலியோடு இருக்குது பிள்ளை. கொஞ்சம் இஞ்சி போட்டு கொஞ்சம் டீ போட்டு குருட்டி இஞ்சியும் இலக்காய் போட்டு நல்லா இடித்து போட்டு நல்லா டீ ஸ்ட்ராங்காக போட்டு குடு. நான் அந்த நெட்டவெளியத்தை வீடு வர போயிட்டு வரேன். இவனுக்கா தலைவலி? இவன் நடிப்பான். சரியான நடிப்புக்காரன் இல்லை, நடிப்புக்காரன். பாருமா, கண்ணு முன்னாலே வா. என்னலாம் என்ன ஏசுன்னு. சரிம்மா, டீ எல்லாம் வேண்டாம். நான் பாட்டு படுத்து தூங்கி பாக்கி. பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு டீயை போட்டு கொடுக்கறதுக்கு வழி இல்லை. வாய் பேசிக்கிட்டு இருக்கே. டீ போட்டி போய் டீயை போட்டு கொடு.
யாருக்கு டீ தெரியாது? கேம்பிளை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லியோ? ஒரு டீயை போட்டு கொடுக்க என்ன அலப்பறை பண்ணுங்கம்மா. போ போய் டீயை போட்டு குடி. சரி மக்களே, அவள் டீ போட்டு தருவா. புள்ள குடிச்சிட்டு தூங்குன்னா சண்டை போடாதீங்க. நான் இது நெட்டொலி விட வர போயிட்டு வரேன். அவள் டீ ஏதாவது போட்டு தரல, சண்டைக்கு இழுத்தானே எனக்கு ஒரு ஃபோனை பண்ணு, நான் உடனே ஓடி வரேன்னா. சரிம்மா, அவ டீ போட்டு தராட்டாலும் பரவாயில்ல, தங்கச்சி பாவம்ல. சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. பாரு, அவன் எவ்வளோ ஒரு பாசத்தோடு பேசுவான். போட்டு தராட்டாலும் பரவாயில்லாம நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லுவான். ஒரு டீ போட்டு கொடுக்க என்ன வறுத்து வாரா போட்டியங்க. பூமாரி என்ன நேத்து என்னெல்லாம் சொன்ன, அதான் எப்படி உன்னை பழி வாங்கி யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்டான நேரத்துல கரெக்டான பிட்டு கிடச்சு. எவ்வளவு நாள் என்ன அடிச்சிருக்கோ, ஆனா நீ அம்மிட்ட காலையில கட்டி வாங்கினியா? ரொம்ப அடிச்சேன்னா அம்மிட்ட போகணும்னு சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் நீ சீண்ட பார்த்துக்கோ. போயாமல உனக்கு சிக்கன் பறிப்பு எதுவும் நான் தரமாட்டேன். அவ்வளோ நான் தின்னுருவேன் பாரு. உனக்கு ஒன்றுமே நான் தரமாட்டேன் பாரு. எம்மா, இவ அவ்வளோத்தையும் தின்னுருவா போல இருக்க. சிக்கன் எல்லாம் அம்மா தரமாட்டா போல இருக்க. இவ்வளோ பையன் ஐஸ் வச்சாதான் நம்ம சிக்கனும் நெய் சோறு திங்க முடியும். எக்கா எக்கா, பூமாரிக்கா சும்மா வேண்டேங்கா, நல்ல பிள்ளைகளா. எக்கா எக்கா ஏக்கா ப்ளீஸுக்கா, சாப்பிட்றாதக்கா. எனக்கு கொஞ்சமா சிக்கன் பீஸ் வச்சுக்கா ப்ளீஸுக்கா. போல என்ன அள வச்சேல, உனக்கு சிக்கனும் கிடையாது மட்டனும் கிடையாது. ஏ அப்பா, என்ன பேனு கிடக்குக்கா உங்க தலையில? ஏன் அவ்வளோ பேனா கிடக்கு? அவ்வளோ பேன்லாம் ஒன்றும் இருக்காதே, ஒன்று ரெண்டு லேசாக கடிச்சது போல இருந்து. நீங்கள் தான் சொல்லணும் 1 2 நீ எவ்வளவு பேனு. ஏ அப்பா, கையை வைக்க வழியில்லை. ஏ அம்மா, இந்த பேனை பேர் இன்னும் ரத்தம் குடிச்சு போயிருக்கு. அதான் நிறைய கிடக்கு போல, அதான் நைட்டு தூங்க முடியல. ஒரே கடி பார்த்துக்கோ, தலை சொரஞ்சு கை நகனெல்லாம் ஒரே வலி. பத்தியா, இந்த தூங்கி சந்திராவை காணும். வீட்டில் என்னதான் செஞ்சுட்டு கிடப்பாளம்மா தெரில. அவள் என்ன செஞ்சிட்டு இருப்பா? அவள் தூங்கிட்டு இருப்பா. நல்லே கேட்க வேண்டாம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவு வேற. நல்லா இருந்து தூங்கிட்டு இருப்பா. போனால் போய் எழுப்பிட்டு கூட்டிகிட்டு வரலாம். ஆமாம், அதுவும் சரிதான். என்னென்னு தான் தூங்கலாம்மா. நம்ம நைட்டு படுத்தாலும் தூக்கம் வர மாட்டுது. பிள்ளைகளை பற்றி, பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி நினச்சி நமக்கு தூக்கமே வரல. இவ்வளோ பாரு, இருந்தோடனே தூங்கிடுதா. கொஞ்சம் காத்தடிக்க இல்லை, உடனே தூங்கிடுதாம்மா. எனக்கு அவளை நினச்சா சிரிப்பாக தான் வருது. என்னக்கா ஒரே சிரிப்பாக இருக்குது அங்கே வர? எனக்கிட்டையும் சொல்லுங்களேன், நானும் சிரிப்பேன். யாரை வச்சு சிரிப்பு ஓடிக்கிட்டு இருக்கு? ஒன்றை வச்சு தான் சிரிப்பு வாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் 100 ஆயுசு. ஒன்றை பார்த்தா ஒன்றுனா சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், நீயும் வார. அது நீங்கள் சிரிச்சிட்டு போங்க. இந்த லட்சுமி அக்காவை பார்த்தீங்களாக்கா? ஆனாலும் ஒரு ஃபோன் அடித்து என்ன ஏதுன்னு கேட்கல. எனக்கு அடிக்கல. உங்களுக்கு ஃபோன் எதாவது அடித்தாங்களா 2 பேருக்கும்? எங்களுக்கு ஃபோன் ஒன்றும் அடிக்கலை அவங்க. இங்கே எல்லாம் இங்கே இருக்கிறது வரதான், கிட்ட இருக்கிறது வரதான். எல்லோரும் கொஞ்சம் தள்ளி போயாச்சுன்னா எல்லாரையும் மறந்துடுவாங்க போல். நம்மளாம் அப்படி இல்லாமல் எங்கே போனாலும் என்ன செய்யுங்க நம்ம ஃபோன் பண்ணி பேச தான் செய்வோம். அந்த அக்கா ஒரு ஃபோன் கூட அடிக்கலை. ஊருக்கு போய் ரொம்ப குசியில் இருக்காங்க போல். ஆமாம், அவங்க அக்கா வீட்டுக்கு போனால் நம்மளெல்லாம் மறந்துட்டாங்க போல். சரி, நெட்டவழியை பார்க்க போமாக்கா, வாரீங்களா? அவங்க அண்ணன் வந்திருக்கானா ஊர்லேருந்து. அப்போ எல்லாம் வெளிநாட்டு ஐட்டம்லாம் கொண்டு வந்திருப்பான். நம்ம இப்போ போனால் தான் ஏதாவது வாங்கிட்டு வர முடியும். இனி 2 நாள் கழிஞ்சிட்டு வைங்களா, அவங்க ஊரெல்லாம் விளம்பிடுவாங்க. அப்புறம் நமக்கு 5 ரூபா சாக்லேட் 2 வாங்கி வந்து இதான் வெளிநாட்டு சாக்லேட்டுன்னு சொல்லிடுவாங்க. வரீங்களா? போமா? போவோம், நாங்கள் ரெடி. நீ சொல்லது சரிதான். ஆமாம், நீ சொன்ன மாதிரி இப்போ போனாதான் ஏதாவது செண்டு பாட்டிலு, இந்த பருப்பு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, எல்லா பருப்பும் கிடைக்கும். சாக்லேட்டு, அப்புறம் இந்த வெளிநாட்டில் உள்ள இந்த மேக்கப் செட்டெல்லாம் கிடைக்கும். நம்ம இன்னும் போகாமல் இருந்தோம் ஐயா, எல்லாத்துக்கும் விளம்பிடுவா. வா போவோம்.